நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் வேறு சின்னத்தை கூறுவதாக இப்போது தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் 1 மாதத்திற்கு குறைவாகவே காலம் இருக்கும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இந்த முறை தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, நாம் தமிழர், பாஜக என்று 4 முனை போட்டி நிலவுகிறது. நாம் தமிழர் கட்சி கடந்த காலங்களில் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை அவர்களுக்கு அந்த சின்னம் கிடைப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் முதல் முறையாக கடந்த 2016 சட்டசபை தேர்தலில் தான் போட்டியிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் போட்டியிட்டனர். தொடர்ந்து 2019 லோக்சபா தேர்தலுக்கும் அதே சின்னத்தை கோரினார்கள். இருப்பினும் மேகாலயாவில் மாநில கட்சி ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக இரட்டை மெழுகுவர்த்தியை பெற்றதால் அதை நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது. இதையடுத்து அப்போது நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் கிடைத்தது. 2019 லோக்சபா தேர்தலை கரும்பு விவசாய சின்னத்துடன் நாம் தமிழர் கட்சி எதிர்கொண்டது. மேலும் 2021 சட்டசபை தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கரும்பு விவசாய சின்னத்துடன் தான் நாம் தமிழர் களமிறங்கியது. இந்த முறையும் அவர்களுக்கு கரும்பு விவசாய சின்னமே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது அவர்களுக்கு கிடைக்காமல் போனது. கரும்பு விவசாய சின்னம் அவர்களுக்கு கிடைக்காமல் போனதற்கு தாமதமாக தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்ததே காரணமாக இருக்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் தொடர்ந்த வழக்கம் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனால் நாம் தமிழர் வேறு வழியின்றி மாற்று சின்னத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. முதலில் நாம் தமிழர் ஆட்டோ சின்னத்தை கேட்டதாகவும் இருப்பினும் அது வேறு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதால் தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டதாக கூறப்பட்டது. இந்த சூழலில் தான் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை ஒதுக்குவதாக தேர்தல் ஆணையம் சில நாட்களுக்கு முன்பு அறிவித்தது. இருப்பினும் அந்த சின்னம் வேண்டாம் என்று நாம் தமிழர் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. படகு அல்லது பாய்மர படகு சின்னத்தை நாம் தமிழர் கட்சி கேட்டுள்ளது. இது தொடர்பாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தேர்தலுக்கு 1 மாதம் கூட இல்லாத நிலையில் அவரது சின்னம் குறித்த கோரிக்கை குறித்து ஓரிரு நாட்களில் பரிசீலனை செய்யப்பட்டு முடிவெடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. நாம் தமிழர் இந்த முறையும் வழக்கம் போல அனைத்து தொகுதிகளிலும் தனித்தே போட்டியிடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.